வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கிராம பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடிய கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் ஆகியவை கடந்த ஒரு வார காலமாக முடங்கி போயிருக்கின்றன. மத்திய அரசின் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது, அவை திரும்பப் பெறப்படும் என்கிற அறிவிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தரப்பினரிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை எல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு மாநில அரசு கூட்டுறவு துறையினுடைய ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய பிறகு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் கூட்டுறவு சங்கங்கள் முடங்கி இருப்பதாக குற்றச்சாட்டையும் தங்களது புகாரையும் தெரிவித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு பிறகு மாநில அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய முதல் கருத்தாகவே இது பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்பு அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இது தொடர்பாக மாநிலங்களவையில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மாநில அரசின் இந்த அறிக்கைக்கு முன்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் இந்த விவகாரம் குறித்து மத்திய மாநில அரசுகள் தலையிட வேண்டும் என்கிற அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் முடங்கி போயிருக்கக்கூடிய நிலைக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது? இன்னும் 45 நாட்களுக்குள் சுமார் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு தரப்பட வேண்டிய கடன் தொகைகள் விவசாயிகளுக்கு சென்று சேருமா? அப்படி சேராத நிலையில் விவசாயம் எப்படி நடைபெறும்? குறிப்பாக அடுத்த கட்ட பருவத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய டெல்டா மற்றும் மேற்கு மாவட்ட விவசாயிகளின் நிலை என்னவாக போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி. ராமகிருஷ்ணன் இணைகிறார். நமது அரங்கத்தில் மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் மற்றும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு ஷேக் தாவூத் ஆகியோர் இணைகிறார்கள். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நரேந்திரனும் நம்மோடு இணைகிறார். இவர்கள் அனைவரையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். நான் திரு ஜி. ராமகிருஷ்ணன் உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கட்டமாக இன்றைக்கு மத்திய அரசு நடவடிக்கையை கண்டித்து உங்கள் கட்சி சார்பாக மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடைபெற்றது. நீங்கள் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதானீர்கள். அதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அதன் ஒரு நீட்சியாக இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுடைய பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. இதில் ஆளும் அரசும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதே குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்க்கட்சியும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறது? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் கிராமங்களில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண் கூட்டுறவு அந்த வங்கிகள் என்பது முடக்கப்பட்டு முடங்கி விவசாயம் என்பது கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் நடத்திய அந்த ஆய்வுக்குழு அந்த கூட்டத்தில் 6000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு சாகுபடிக்காக கடன் கொடுக்கணும். ஆனால் கடன் வழங்கக்கூடிய, கடனை வசூலிக்கக்கூடிய அந்த 4600க்கு மேற்பட்ட தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் என்பது முடக்கப்பட்டு இருக்கிறதால, எந்த பரிவர்த்தனையும் செய்யாத காரணத்தால் கிராமப்புறம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் உரம் வாங்க முடியாது, பூச்சி மருந்து வாங்க முடியாது, விதை வாங்க முடியாது, கடன் வாங்க முடியாது. இப்படி இருக்கிற பொழுது ஏற்கனவே நலிவடைந்த விவசாயம், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இப்பொழுது மத்திய அரசு எடுத்த இந்த முடிவினால் அந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் முழுமையாக மூடப்பட்டிருப்பது என்பது கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. கூட்டுறவு அமைச்சர் நடத்திய கூட்டத்தில் பாதிப்புகளுக்கானது சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் கூடுதல் அழுத்தமாக சொல்லணும். கேரளாவில் மாநில முதலமைச்சர் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருப்பது என்பது அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், அதை நீங்கள் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க. ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளை முடக்கி வச்சிருக்கிறீங்க, மூடி வச்சிருக்கிறீங்க. ஆகவே இது கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அர்பன் கூட்டுறவு வங்கிகள் இயங்குவதற்கு, அது பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதி அளித்தது போல் கிராமத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளையும் அது இயங்குவதற்கு, பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேரள மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அப்படி ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு மாநில கூட்டுறவு அமைச்சர் மாநில அரசு வைக்கல. இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவது, இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய 4600 தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளை இயங்குவதற்கு அனுமதித்து, பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதிப்பு, கடன் கொடுப்பது, கடன் வழங்குவது என்று ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால்
அடுத்து ஒரு 45 நாட்களில் கிராமப்புறம் என்பது கடுமையாக முடங்கிவிடும், விவசாயம் கடுமையாக முடங்கிவிடும். ஏற்கனவே நலிவடைந்திருக்கக்கூடிய விவசாயம் என்பது மேலும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும். எதிர்காலம் என்பது ஒரு சூன்யமாக கேள்விக்குறியாக மாறக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் நாங்கள் நடத்திய இயக்கத்தில் மறியல் போராட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் ஒரு 45 நாள் 50 நாள் ஆகும் நாங்கள் நோட்டுகளை அச்சடிக்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை புது நோட்டுகளை அச்சடிக்கிறதுக்கு 45 நாள் ஆகும், ஏடிஎம் சரி பண்ணுறது 45 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஒரு 45-50 நாள் அவகாசம் வேணும், பொறுத்திருங்க, காத்திருங்க என்று மத்திய அரசாங்கம் சொல்லுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துவது, அது தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளாக இருந்தாலும் மற்ற வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் என்பது வரக்கூடிய டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில் அந்த நோட்டுகளை மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாங்கள் நடத்தின போராட்டத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை. ஆகவே மத்திய அரசாங்கம் இப்பவும் தாமதமாகல, வேளாண் கூட்டுறவு வங்கிகள் செயல்பட வைப்பதற்கும் கடன் வழங்குவதற்கும் விவசாயத்தை இயங்குவதற்கும் அவங்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்து அந்த வேளாண் கூட்டுறவு தொடர்முறையில் பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதிக்கணும். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது இது நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லை, நாடு முழுவதும் வேளாண் கூட்டுறவு முடக்கப்பட்டு கிராமமே ஸ்தம்பிச்சு நிற்கிறதால மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகள் 1000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் பயன்படுத்துவதற்கு, நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துறோம். திரு ஜி ராமகிருஷ்ணன், இந்த விஷயத்துல இன்றைக்கு ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கூட நீங்க கேட்கக்கூடிய இந்த கால அவகாச விதிவிலக்குகள் கேட்கப்படவில்லை. குறிப்பாக இந்த விஷயம் என்பது தங்களுடைய கண்டனமாகவோ இல்லை குற்றச்சாட்டாகவோ தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு புரிதலோடு வேறொரு புரிதலிருந்து இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அன்அக்கவுண்டட் மணி எங்கெல்லாம் வங்கிகளுக்குள் வராமல் பணம் செல்கிறதோ அவற்றை கண்காணிப்பதற்கான ஏற்பாடு அப்படின்னு மத்திய அரசு சொல்லும் போது இந்த விதிவிலக்குகளை கூட்டுறவு வேளாண் தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்காமல் இருப்பதற்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இன்னைக்கு கூட்டுறவு அமைச்சருடைய அறிக்கையில அவர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் இயங்குவதற்கு அனுமதிக்கணும்னு கோரிக்கை வைக்கல, ஆனா வைக்கணும். அவர் ஏதோ பாம்புக்கும் நோகக்கூடாது தடியும் உடையக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு லேசு பாசா சொல்லியிருக்காரு. அப்படி தவறு நடக்காமல் இருப்பதற்கான பல சேஃப்கார்ட்ஸ் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் இயங்குவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்கணும். அப்படி இல்லை என்றால் அடுத்த 45 நாளுக்கு இட் வில் பி டூம்டு, கடுமையான பாதிப்பு ஏற்படும். சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த சம்பா பருவம் என்பது பல இடையூறுகள் இருந்தாலும் மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் அந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் என்பது விவசாயிகளுடைய லைஃப் லைன், அதுதான் உயிர் அவங்களுக்கு. அதை முடக்க வச்சாச்சுன்னா 45 நாட்கள் முடக்கப்பட்ட பிறகு ஆனால் ஒரு போகம் சாகுபடி என்பது தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கும். ஏற்கனவே வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழகம் என்பது மேலும் கூடுதலான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது அந்த கூட்டுறவு அமைச்சருடைய அறிக்கையில கூட ஏதோ ரிசர்வ் வங்கின்னு சொல்றாரு. மத்திய அரசாங்கத்தை முடிவு ரிசர்வ் வங்கி அமலாக்குது. ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநருடைய ஆலோசனையோட செஞ்சிருந்தாலும் முடிவெடுத்து மத்திய அரசாங்கம் அமலாக்கிட்டு இருக்க மத்திய அரசாங்கத்தில் அழுத்தமாக கோரிக்கை வைக்கணும். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் பேசுகிற போது கூட இந்த அழுத்தமாக ஒரு கோரிக்கை வைக்கல. அப்ப தமிழகத்து மக்களை பாதுகாக்க, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க, விவசாயிகளை பாதுகாக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துவது போல 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கணும். அப்படி அனுமதிப்பது என்பது தொடக்க கூட்டுறவு வேளாண் அந்த வேளாண் சங்கங்களை செயல்படுவதற்கு அனுமதிக்கணும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேக்கத்தை உடைக்க முடியும். தொடர்ந்து பேசலாம். திரு ஜி ராமகிருஷ்ணன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. திரு பாலச்சந்திரன், நிறைய விஷயங்கள் இந்த கருப்பு பண ஒழிப்பு பற்றி இந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூ வந்ததுக்கு நம்ம பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு ரொம்பவும் ஜீவாதார பிரச்சனை இந்த விவசாயிகளுடைய சிக்கல். அடுத்த 45 நாள் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால இதற்குள்ள முதல்ல கன்ஃபைண்டா டிபேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு மாநில அரசின் அறிக்கையும் சரி, மாநிலங்களவையில் திரு நவநீத கிருஷ்ணன் பேசும்போதும் சரி, இதனுடைய கிரக்ஸை அட்ரஸ் பண்ணாங்க. இதனுடைய மைய கருவை, ஒரு உயிர் துடிப்பான பிரச்சனையை பேசியிருக்கார்கள் என்று நம்ப முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது.
இது போன்ற அறிக்கைகள் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது போன்ற அறிக்கைகள் போதுமானதில்லை. ஆனால் இந்த நடவடிக்கை அனைத்து இந்திய அளவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இந்தியாவில் வந்து கிளைமேட்டிக் ஜோன் அப்படிங்கிறது வந்து, இப்போ நான் மிதினாப்பூர்னு ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அந்த ஒரு மாவட்டத்தில் வந்து 2 கிளைமேட்டிக் ஜோன் உண்டு. பருவநிலைகள் வேறு வேறு மாதிரி உண்டு. அதனால பயிர் பச்சைகள் வந்து வளருது வந்து வேறு வேறு மாதிரி வளரும். இந்த நாட்டுடைய எல்லா கிளைமேட்டிக் ஜோன்ஸையும் வந்து இவங்க வந்து மனசில் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். இந்த நடவடிக்கை எந்த மூல காரணம் எதற்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கிளைமேட்டிக் ஜோன் சொன்னதால குறுக்கிட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு மின்ட்ல ஒரு காப்பி ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுல 4 மாநில முதலமைச்சர்கள் இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. அது மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா உள்ளிட்ட 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு செய்தி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து ஒரு கோரிக்கை அறிக்கை வருது. அதற்கு பிறகுதான் அரசிடமிருந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு ஒரு அறிக்கை வருகிறது. இந்த 4 மாவட்டம் இல்ல, நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இங்க கோரிக்கை என்பதே நீங்க பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ், அர்பன் பேங்க்ஸ், திரு ஜி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டது போல அர்பன் பேங்க்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்கிற அந்த விதிவிலக்கை, அந்த ரிலாக்ஸேஷனை ஏன் இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு மற்றவர்களுக்கு தரக்கூடாது? அதில் என்ன சிக்கல் வரப்போகுது? இல்லை, முதல்ல வந்து அவங்க அது மாதிரி கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். பத்திரிகைகளில் வந்து செய்திகள் வந்தது, இந்த பல வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் வந்து ரிசர்வ் பேங்குடைய அடிப்படை உத்தரவுகளை பின்பற்றாமல், அதாவது இந்த அளவுக்கு மேலே பணம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் பேன் கார்டு இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் இன்டிமேஷன் பண்ணணும், இதெல்லாம் கொடுக்காம இருந்ததுனால அங்கே வந்து ஒழுங்கீனங்கள் நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் எந்த ஒரு உத்தரவுமே வந்து சட்டங்கள் மனிதர்களுக்காகத்தானே ஒழிய மனிதர்கள் சட்டங்களுக்காக அல்ல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய தொந்தரவு இருக்குன்னு 4 மாநில முதல்வர்கள் சொன்னோன்னே இவங்க வந்து அடிப்படையில் வந்து தவறுகள் நிகழ இருக்கின்ற வாய்ப்புகளை தடுத்து அதே சமயம் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். சில இடங்களில் வந்து ஹெலிகாப்டரில் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இந்த யுத்த கால அடிப்படையில் செயல்பாடு பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா 45 நாள் கழிச்சு இந்த பயிரே வந்து முடிஞ்சிடும். பயிரோடைய விதைக்கவே முடியாது. பிறகு எங்கிருந்து இருப்பாங்க? திரு கண்ணதாசன், திரு மு.க. ஸ்டாலினுடைய அறிக்கை என்பது நிறைய டீடைல்ஸோட வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அவர் அறிக்கைக்கு பிறகு மாநில அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் இதுல மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்வதற்கு பின்பு என்ன மாதிரி நடவடிக்கைகளை அவர் மாநில அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்? இல்லை, இந்த அறிக்கையுடைய சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்த கோரிக்கையும் இல்லை. வெறும் ஆய்வு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து உள்ள அந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் கழக பொருளாளர் தளபதி அவர்களுடைய அறிக்கையை ஒட்டி தான் அவரும் சொல்கிறார். ஆனால் என்ன நடவடிக்கை அவர்கள் எடுக்க போகிறார் என்பதை பற்றி எந்த விதமான இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிராம பகுதினா யாருக்கும் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டெல்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த பிரதம கூட்டுறவு வங்கிகள் சொல்லக்கூடிய விவசாய கடன் கூட்டுறவு வங்கிகள், பணியாளர் கூட்டுறவு, பால் கூட்டுறவு சங்கங்கள் இவற்றிலெல்லாம் வந்து அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க. அங்கே முழுவதுமாக அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கக்கூடாது என்று சொன்ன பிறகு கிராமப்புறத்தின் பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பே உடைந்து விட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நகரத்தில் நம்ம பார்ப்போம், நகரத்தில் பணம் வச்சிருக்கிறவங்க வங்கியில் போய் 2500 ரூபாய் தான் எடுக்கலாம், 10,000 ரூபாய் தான் செக்கில் எடுக்கலான்னு ஒரு வரம்பு கொண்டு வந்த பிறகு கிராமப்புறத்தில் அதற்குரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. அங்கே வந்து யாருமே வங்கி கணக்குகளை பெரும்பாலும் வச்சிருக்க மாட்டாங்க. வங்கிகளும் அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டும் வேலை செய்யாது, அவர்களுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியது இந்த கிராம கூட்டுறவு சங்கங்கள் தான். இந்த கூட்டுறவு சங்கங்கள் முழுவதுமாக இவ்வாறு முடக்கப்பட்டு விட்ட பிறகு அங்கே பொருளாதாரம் போயிடுச்சு. அதனால தான் நேற்று தினம் கூட மதுரை திருப்பரங்குன்றம் தேர்தல் பிரச்சாரம் வளையங்குளம் பகுதிக்கு போன மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வந்து அங்கே வங்கிகளுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு கருப்பு பணத்தை ஒழிப்பதிலே அதனுடைய முழு முயற்சி வரவேற்கத்தக்கது. தலைவர் கலைஞர் ஆட்டம் வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனால் மக்களை முடக்கி வைக்கக்கூடிய, மக்களை செயலிழக்க செய்யக்கூடிய, அன்றாடம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வங்கி வாசலில் தவம் இருக்கக்கூடிய ஒரு செயலை இந்த மத்திய அரசு செய்யுது. பாலச்சந்திரன் போன்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளே சொல்றாங்க, ரிசர்வ் பேங்கினுடைய விதிமுறைகளை இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் இதுவரை பின்பற்றினதில்லை, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் போயிருக்கு, அதனால இவர்களிடம் இந்த உரிமையை ஒப்படைத்தால் கருப்பு பணம் பெருகும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் இப்போ சொல்றேன், நீங்க எந்த அடிப்படையில் இப்போ பெட்ரோல் பங்குகள், டோல்கேட் மற்ற பகுதியில் சுடுகாட்டில் கூட அந்த பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த சுடுகாட்டில் 1000 ரூபாய் 500 ரூபா நோட்டுகள் வந்து தமிழகத்தில் வருதுன்னு தெரியல. ஆக மத்திய அரசு சுடுகாட்டில் வாங்கலாம், நீங்கள் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கலாம், அரசு மருத்துவமனையில் கூடிய பார்மசியில் கொடுக்கலான்றாங்க. தமிழகத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால்
இங்க பொறுத்தவரை இந்த பணங்கள் எல்லாம் ஒரு பெட்ரோல் பங்கில் நீங்க கொடுக்கலாம், வாங்கிக்கலாம், மற்ற தனியார் மருத்துவர்கள் வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அங்கு மட்டும் கருப்பு பணம் புழங்குவதற்கு வாய்ப்பு இல்லையா? ஏன் அதை மட்டும் விடுறாங்க? ஏன் இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு விதவை கொடுக்கறது அரசாங்கத்து பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட்ல பணம் போகுதுன்னா அந்த பணம் இன்னைக்கு எப்படி சொல்றாங்க, ஜன்தன் அக்கௌண்ட்ல நிறைய பணம் வருது கண்காணிப்புன்னு சொல்றாங்களே, கண்காணிச்சிட்டு போங்க, கருப்பு பணத்தை தடுங்க, யாரு வேண்டாம்னு சொல்றா? தவறாக பணம் போடுறவங்கள பிடிங்க. ஆனால் அதற்காக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை ஒடுக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுறாங்க. அதுல தமிழக அரசுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிற மாதிரி இல்ல. திரு ஷேக் தாவூத், தமிழக அரசிடமிருந்து இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அறிவிப்பு வந்தது. இந்த நாள் வரை எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தது, எந்த விதமான பதில்கள் இல்ல விமர்சனங்கள் இல்லாமல் இருந்தது. முதல் விமர்சனமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கு பிறகு நவநீத கிருஷ்ணன் மாநிலங்களவையில் பேசுறாரு. அல்ல அதில் கூட இந்த மாநிலத்தின் விவசாய மக்களுடைய தேவைகளை பிரதிபலிக்கவே இல்லையே, எதனால? இல்லை, அதாவது இப்போ அந்த அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு, விவசாயம் பாதிக்கப்படும் இருக்காரு. இந்த மாதிரி நிலை இருக்கிறதுனால விவசாயம் பாதிக்கப்படும்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இது பொதுவாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் அவங்க போடலை, இந்தியாவுக்கு பூரா போட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு கூட இந்த டைம் எடுத்துருக்கலாம். அமைச்சர்கள் கூடி இனி பேசி ஆலோசிச்சு அதை பண்ணலாம். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், எப்படி இது ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல விளைவத்தை அவரே பட்டியலிட்டு இருக்காரு. இல்ல அதெல்லாம் அது இந்த டயத்துக்கு சொல்றேன். நீங்க இவ்வளவு நாள் ஒண்ணுமே அதுக்கு சொல்லலையே, இன்னைக்கு சொல்லியிருக்காங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப அதுக்காக கூட அவங்க அதை காலம் கடந்து பார்த்துருக்கலாம். ஒரு 4-5 நாள் பார்ப்போம் என்ன நிலைங்கிறத பார்த்துரும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த அறிக்கையில சொல்றாங்க, அதாவது கூட்டுறவு வேளாண்மை வங்கிகள் இது மாதிரி இருக்கு, இந்த பிரச்சனை இருந்தா வேளாண் செயல்படாது, வேளாண்மை இழந்து போயிடும், அதே மாதிரி விவசாய மக்கள் பெரிய கஷ்டத்தில் ஆவாங்க, பொருளாதார முடக்கம் ஏற்படும், விவசாயம் பெருகாதுங்கிறத பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இதே தான் எதிர்கட்சி தலைவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் 11 மணி வாக்கில் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. 12:15 வாக்குல அரசிடம் இருந்து அறிக்கை வருது. அறிக்கை கூட இது கூட அறிக்கைன்னு டேர்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆய்வு கூட்டம் குறித்து ஒரு அரசின் செய்திக்குறிப்பு, அரசு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடுகிறது, அதுல இருக்கு. நான் கேட்பது, இந்த மாநிலத்திற்கு ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார், நிதி பரிவர்த்தனைகள் செய்வதற்கு துறை செயலாளர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அரசு வழங்கியிருக்கூடிய இந்த ஃபிகரை பார்க்கும்போது 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு துறை முற்றிலுமாக முடங்கி இருக்குது. அதுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஒரு அரசு ஆட்டணும்? நீங்க நான் ஏற்கனவே சுட்டி காட்டின மாதிரி இன்னைக்கு பத்திரிகையில ரிப்போர்ட் ஆயிருக்கு, 4 மாநில முதலமைச்சர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க, சிலர் பிரதிநிதிகள் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரி அது மாதிரி எந்த முயற்சியும் மாநில அரசு எடுக்கவே இல்லையே. இல்ல, அதாவது அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்வதற்கு அமைச்சர்கள் கூடி அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுல முதல் கட்டமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இது நம்ம குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நடக்கிற மாதிரி இப்போ மற்ற மாநிலங்கள் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம மாநிலம் இல்லை. நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருப்பு பணம் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே உலக நாடுகளில் நெருக்கடியாக இருக்கும்போது காப்பாத்துச்சு அப்படின்னு கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்காரு, நம்ம ஏன் அப்படி பேசக்கூடாதுங்கிற நிலையில் நம்ம பேச முடியாது. கருப்பு பணத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், அப்படிங்கறத கரப்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுல மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கோட்பாட்டு அடிப்படையில காலத்தில் கருப்பு பொருளாதாரம் கை கொடுத்தது, அதை சரியா இந்த சிஸ்டத்தை விட்டு முறையாக வெளியேற்றணும், இப்படி தடாலடி நடவடிக்கைகள் வெளியேற்றக்கூடாதுன்னு கருத்து சொன்னாங்க. சொல்றேன். அப்ப அந்த மாதிரி வர்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம இதுக்கு சரியான கருத்து அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலத்தின் நிதியமைச்சரிடம் இருந்து நீங்க இன்னும் ஒரு 10-20 நாள்ல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும் போது இதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள் அரசிடம் எதிர்பார்ப்பு சாமானியனோட நியாயமான எதிர்பார்ப்பு. அதுக்கான செயல்பாடுகள் அதற்கான துறை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, செய்யாம இருக்க மாட்டாங்க. செயல்பாடு அதாவது உங்களுக்கு அறிக்கையாக சொன்னால் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் அறிக்கை விட்டுருக்காரு. அதான் அறிக்கையாக சொன்னா தான் அரசு செயல்பட. அப்ப அரசு அதிகாரிகள் அரசுடைய செயலாளர்கள் செயல்படாம இருந்தா எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? அறிக்கையிலும் கோரிக்கை இல்லைங்கிறதா கேள்வி. இல்ல, கோரிக்கைங்கிறது அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தானே. இதுக்கு கோரிக்கை வைக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? தெரியாத ஒண்ணா? இந்தியா பூரா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா பூரா, அதாவது நமக்கு மாத்திரம் நடந்திருந்தா மற்ற மாநில முதலமைச்சரையா கடிதம் இல்ல. எஸ், அது அவங்களுடைய வேகமாக நீங்க செயல்படுறாம இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அது செய்யறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழக அரசு செயல்பாட்டுல இருக்கு. கண்டிப்பாக அதனுடைய நிலைமை மாறும்ங்கிறத அவங்க அதற்கான அரசு அதிகாரிகள் மூலமாக செயல்படுத்திட்டு இருப்பாங்க. அதிகாரிகள் செயல்படுத்தணுங்கிறத நம்மளுடைய வேண்டுதலும். நமக்கு தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு அதிகாரிகள் எவ்வளவு விரைவாக இந்த விவகாரத்தில் செயல்படுவார்கள் என்று. திரு நரேந்திரன், ஒட்டுமொத்த விவாதமும் உங்களிடம் நிற்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசிடம் இருந்து நிற்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் தான் கிராம பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு பல இடங்கள்ல பேசக்கூடிய மத்திய அமைச்சர்கள் கூட, இன்னும் சொல்ல போனால் குஜராத் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளே இந்த விவகாரத்தில் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு விதிவிலக்கு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் போது இந்த விஷயத்தை எதிர்நோக்காமல்
மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? உண்மையிலே இது மிக தவறாக அதிகமாக சித்தரிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ 8ஆம் தேதி அன்றைக்கு முடிவெடுத்து அதன் பிறகுதான் நோட்டுகளை அச்சடிக்க முடிவு செய்தது போல பேசியிருக்கிறார். ஒரு எதிர்கட்சியிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன வேணாலும் பேச முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை முறையாகத்தான் செய்து வந்திருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அவர் முதலாக SIT என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கருப்பு பணத்தை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிற கணக்கெடுத்து பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு பணத்தை நரேந்திரன் ஒரே நிமிஷம் குறுக்கிட மன்னிக்கணும். கருப்பு பண ஒழிப்பு, இந்த டிமானிட்டைசேஷன், செல்லா காசு விவகாரத்துக்கு நம்ம நிறைய ஏற்கனவே பேசிட்டோம். இன்னைக்கு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம், இன்னும் சொல்ல போனா தமிழக விவசாயத்துறையின் வேளாண் துறையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்பதால் இதிலிருந்து இந்த விவாதத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் முடங்கி இருக்கின்றன அப்படின்னு தமிழக அரசும் சொல்லியிருக்கிறது, எதிர்க்கட்சிகளும் சொல்லி வருகிறார்கள். இந்த நிலையை போக்க அல்லது இந்த நிலை வரும் என மத்திய அரசு திட்டமிடவில்லையா? அல்லது மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு விவசாயிகளும் ஒத்துப்போக வேண்டும், விவசாயிகள் தங்கள் விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று பொதுவாக சொல்லக்கூடிய அதே விஷயத்தை இதற்கும் சொல்ல போகிறீர்களா? யாரும் எதற்காகவும் தியாகம் செய்ய தேவையில்லை. புரிந்து கொண்டு அதற்கு சூழ்நிலைக்கேற்றவாறு நாம் வாழ பழகி கொண்டால் நல்லது. இன்றைக்கு வங்கிகளில் கூட்டம் அதிகமாக அலைமோதி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அது காரணம் என்னவென்றால் சொன்னால், தெரியாத மக்களை, அறியாத மக்களை, கிராமப்புற மக்களை பயன்படுத்திக் கொண்டு பணக்காரர்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை அரசியல்வாதிகள் அவர் கையில் கொடுத்து அதை கொண்டு சென்று மாற்றுவதற்காக ஒரு முறையை உடனடியாக கண்டுபிடித்திருக்கிறார். அதை தடுப்பதற்காகத்தான் அந்த அடுத்த நடவடிக்கை நாம் போக வேண்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கூட்டுறவு சங்கங்களை பெரிதாக பணப்புழக்கம் என்பது கடன் வாங்குவது, கடன் செலுத்துவது, நகைகளை அடமானம் வைப்பது, இது போன்ற நிகழ்வுகளுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்காக அந்த கூட்டுறவு தொடக்க வங்கிகளை யாருமே கிராமப்புறங்களை நம்பியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு மத்திய அரசாங்கம் இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது விவசாயிகள் பாதிப்பார்களா, அன்றாட கூலி தொழிலை பாதிப்பார்கள், இதெல்லாம் யோசிக்காமல் செய்திருக்க முடியாது. அதெல்லாம் யோசிக்காமல் செய்திருக்க முடியாது. கூட்டுறவு கடன் சங்கங்களை நம்பாமல் ஆரம்பத்தில் வரவேற்ற தமிழகத்தில் விவசாயம் எப்படி சாத்தியமாகும்? நீங்க விதை, உரம் எது வாங்கணும்னாலும் அங்க போகணும். மாநில அரசே சொல்லி இருக்கிறது, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை நம்பிய 88 லட்சம் பேர் இன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள்னு. அப்ப மாநில அரசு தவறான அறிக்கையை வழங்குதுன்னு சொல்றீங்களா? மாநில அரசு தவறான அறிக்கை வழங்கதை நான் சொல்லவே இல்லைங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மிகைப்படுத்தி குற்றச்சாட்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறவருடைய அதற்கு தீர்வு மத்திய அரசாங்கம் உடனடியாக அதுக்காக வழிவகைகள் செய்யாமல் இல்லை. வரும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னோம் 3 நாட்கள் இந்த சுங்க வரிகள் பிரச்சனையாக இருக்கிறது, 3 நாட்கள் தளர்த்தினோம். இப்பொழுது அடுத்து 18ஆம் தேதி தளர்த்திருக்கணும். எங்கெல்லாம் பிரச்சனை வருது அந்த இடத்துல மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இதில் கூட கள்ளப்பணத்தை ஒழிக்கின்ற நோக்கத்தான் இந்த 500 ரூபாய் நோட்டை தடை செய்தது. தொடக்க வங்கிகள் மூலமாக இது மிகப்பெரிய அளவிலே பரிமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு இருந்த காரணத்தினாலே உடனடியாக அதை தடை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை கொடுப்பதற்கு தேசிய வங்கிகள் தயாராக இருக்கிறது. எந்த விவசாயி வேண்டுமானாலும் எந்த வங்கிக்கு சென்று வேணாலும் கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை, வட்டி குறைவான வட்டியிலே பெற்றுக்கொள்ள சூழ்நிலை இருந்து வருகிறது. இவர்கள் ஏதோ ஆரம்பத்திலிருந்து விவசாயம் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கே எனக்கு 2 வாரம் டைம் இருக்கு சார். 2 வாரம் கழிச்சு தான் என்னிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணத்தை என்னால் எடுக்க முடியும் போது நான் விதை விதைப்பதற்கும் உரம் வாங்குவதற்குமா தேசிய வங்கிகள் உடனே கடன் கொடுத்துட போகுது? இல்ல ஒவ்வொரு நாளும் தளர்வுகள் நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். 10,000 இருந்தது 12,500 மாற்றி இருக்கிறோம், 24,000 மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே இதற்கு ஓரிரு நாட்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். பணம் ஏற்கனவே அச்சடித்து ஆகிவிட்டது. அச்சடிக்காமல் எல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை. அச்சடித்த பணம் ஏதோ இன்றைக்கு முடிவெடுத்து நாளைக்கு அச்சடிக்க முடியுமா? அதற்காக திட்ட வடிவம் எத்தனை நாட்கள் ஆகும், இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே பணம் தயாராகிவிட்டது. கிட்டத்தட்ட 500 ரூபாய் கூட தமிழகத்தில் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனா விதைகளும் மழையும் வெயிலும் பொறுத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல. வேளாண் பெருங்குடி மக்களின் கேள்வி அதுதான். ஒரு நாட்கள் பொறுத்துக் கொள்வதல்ல, ஏற்கனவே கிடைக்காத தண்ணீருக்காக போராடி விவசாயிகள் இப்பவும் போராடிட்டு இருக்காங்க. கடைசியில கைக்கு கிடைச்சது கடன் கிடைக்காம போயிருமோங்கிற கவலை தான் விவசாயிகள் மத்தியில் இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு ஜி ராமகிருஷ்ணன், திரு பாலச்சந்திரன் போன்ற IAS அதிகாரிகள் சொல்லக்கூடியது, RBI கைட்லைன்ஸ் தொடர்பாக இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள்
மத்திய வங்கியான ஆர்பிஐயினுடைய கட்டுப்பாடுகளுக்கு பெருமளவு பின்பற்றுவது கிடையாது, நிறைய முறைகேடுகள் இருக்கிறது. அப்ப இது போன்ற ஒரு நெருக்கடி காலகட்டங்களில் அவர்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை, பணமாற்றும் அதிகாரத்தை கொடுத்தால் மீண்டும் கருப்பு பணம் வெள்ளையாவதற்கான வாய்ப்பாக அது மாறும், அதனால இதை நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதை ஏற்கிறீர்களா? அடிப்படையாக கருப்பு பணத்தை பற்றி சொன்னதால் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏற்கனவே இந்த ஊடகத்தில் விவாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறதால கருப்பு பணத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், அடுத்து கள்ள நோட்டு ஒழிப்போம், பயங்கரவாதிகளை அது ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய நாளும் நிறைவேறாது. காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கருப்பு பணம் என்பது ஒரு ஒட்டுமொத்த அந்த கருப்பு பணத்தில் 6% மட்டும்தான் கேஷாக நோட்டாக இருக்குது. 94% பெரும்பகுதி அந்நிய வங்கிகளுக்கு போயிடுச்சு. ஒரு பகுதி கள்ளச்சந்தையில் பொருட்களாக, தங்க கட்டிகளாக, ரியல் எஸ்டேட்டாக இருக்கும் பொழுது கருப்பு பணம் என்பது ஒரு 6% மட்டுமே உங்களுக்கு கேஷாக இருக்குன்னு சொன்னால், ஆகவே கருப்பு பணத்தை மத்திய அரசு நடவடிக்கையால் ஒழிக்க முடியாது என்பது முதல் விஷயம். கள்ள நோட்டுன்னு வருகிற போது நாடாளுமன்ற குழு விசாரணையின் அடிப்படையில் இன்றைக்கு வெளிவந்திருக்க அதிகாரபூர்வமான தகவல் என்பது ஒட்டுமொத்த கேஷ் டிரான்சாக்ஷனில் புழங்கக்கூடிய கேஷில் ஒரு 400 கோடி மட்டும்தான் அந்த கள்ள நோட்டு என்று வருகிற போது அது ஒட்டுமொத்த பிரச்சனையில் அது ஒரு சிறு பகுதி, அதுவும் பிரச்சனை இல்லை, பாதிக்காது. மூன்றாவதாக ஊழல்னு வருகிற போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அநேகமாக இன்னைக்கு அரசுடையமாக்கப்பட்ட இது நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் திருப்பி செலுத்தலை அந்த பட்டியலை வெளியிட வேண்டும் என்று எங்கள் கட்சி பிரதமருக்கு எழுதிய பிறகு இன்னும் வெளியிடலை. ஆனால் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் மத்திய அரசாங்கம் நிதியமைச்சர் அறிவித்திருக்காரு, 1,12,000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனியுடைய கடன்களை நாங்கள் ரத்து செய்து அறிவிச்சிருக்கார். ஆகவே மத்திய அரசு பிரதமர் அறிவித்த அந்த 4 விஷயங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லை. வேறு வகையில் சொல்ல போனா கள்ளச்சந்தையை ஒழிப்பதாக சொல்லி அவங்க சொன்னாலும் கள்ளச்சந்தை நடந்துகிட்டு இருக்கு, வெள்ளச்சந்தையை முடக்கிட்டாங்க. அப்ப வேளாண் கூட்டுறவு வருகிற போது இன்னைக்கு அரசனுடைய அந்த குறிப்பில் வருவது என்பது 6,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும்னு சொன்னா அது வெறும் 6,000 கோடி ரூபாய் மட்டுமில்லை, 6,000 கோடி என்பது விவசாயத்தில் போடக்கூடிய மூலதனம். 6,000 கோடி மூலதனம் செய்தால் அது பல ஆயிரம் கோடி ரூபாய் உணவு உற்பத்தியை பெருக்கும். 6,000 கோடி மூலதனத்தை முடக்கினா பல ஆயிரம் கோடி ரூபாய் உணவு உற்பத்தி முடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமப்புறத்தினுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பாதிப்பாக உருவாகி இருக்கிறது. இது தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிக்கு கடன் கொடுப்பது வருகிறது. கிராமப்புறத்தில் விவசாய தொழிலாளிகளுக்கு கூலி, அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரம், ஒட்டுமொத்த கிராம பொருளாதாரமே விவசாயத்தை நம்பி இருக்கு. அப்படி விவசாயத்தை முடக்காச்சு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை முடக்கும். நீங்க இப்போ நம்ம தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அர்பன் கூட்டுறவு வங்கிகளை தவிர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் சேர்த்தீங்கன்னா 12,000 கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. அர்பன் கோஆபரேட்டிவ் செயல்படுது. அப்ப 12,000 கூட்டுறவு வங்கிகளில் அர்பன் அந்த கூட்டுறவு வங்கிகளை தவிர மற்ற வங்கிகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்க போது மீனவர்களுக்காக, கைத்தறிக்காக, பட்டுக்காக ஏராளமா ஒட்டுமொத்தமும் முடக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் யோசிச்சதா? நான் வருத்தத்தோட சொல்ல விரும்புறேன். 8ஆம் தேதி பிரதமர் அறிவிக்கிறார், இன்னைக்கு தேதி 16. ஒரு வார காலமாக மாநில அரசு என்ன யோசிக்கணும்? மத்திய அரசு நடவடிக்கையினால் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் செலவுன்னு அறிவிச்சாங்க. இது எந்த அடிப்படையில் மாநிலத்தை பாதிப்பு உருவாக்கும்? அந்த பாதிப்பிலிருந்து என்ன மாற்று ஏற்பாடு, என்ன கோரிக்கை வைக்கணும்? ஒரு வார காலமாக கிணத்துல போட்ட கல்லு மாதிரி மாநில அமைச்சர்களோ அதிகாரிகளோ, வருத்தோட சொல்றேன், வாய் திறக்கல. ஒரு வாரத்திற்கு பிறகுதான், அதுவும் குறிப்பாக இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தை பற்றி சர்ச்சை ஏற்பட்டதால சொல்றாங்களே ஒழிய, ஆகவே ஏதோ தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்துக்கு பரிவர்த்தனை செய்வதற்கு கடன் கொடுத்தா தப்பு நடக்கும் அப்படி பார்ப்பது சரியல்ல. ஆகவே இப்ப நம்ம வங்கியில பணத்தை கட்டுறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க, ஏடிஎம் போறாங்கன்னு சொன்னா அதுல சின்ன சின்ன பிரச்சனை தவிர்ப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கிற போது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிற போது அதுக்கு என்ன மாற்று என்பது சம்பந்தமாக அதிகாரிகளும் யோசிக்கல,
அமைச்சர்கள் யோசிக்கல. இது வெறும் வேளாண் மட்டும், இது விவசாயம் மட்டுமல்ல. 6000 கோடி கடன் என்பது ஒரு மிகப்பெரிய மூலதனம் கிராமப்புறத்தில். அது பல ஆயிரம் கோடி ஜெனரேட் பண்ணும். அது முடக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான பாதிப்பு தமிழகத்துக்கு ஏற்படும். மாநில அரசும் கவலைப்படலை, முன்னெச்சரிக்கை எடுக்கல, சரியான மாற்று கோரிக்கை வைக்கல. மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தம் இது பற்றியெல்லாம் கவலைப்படாம 45 நாட்களுக்கு நீங்க ஒத்துக்குங்க, காத்திருங்க, கசப்பு மருந்து சாப்பிடுங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. கருப்பு சந்தையும் ஒழிக்காது, ஆனால் வெள்ளை சந்தையை ஒழிச்சாச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே அடுத்த 45 நாட்கள் வருகிற போது ஒரு கடுமையான நெருக்கடியை இந்திய பொருளாதாரத்துக்கு மட்டுமல்ல, ஏழைகளின் நடுத்தர மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாயிருக்கு மத்திய அரசு இந்த நடவடிக்கையால. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த விஷயத்துல திரு ஜி. ராமகிருஷ்ணன் குறிப்பிடுவது போன்று நீங்க மற்ற விஷயங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்பது என்பதெல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டது. இது விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள முடியாது, போர்க்கால அடிப்படையில் இது செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்வதை யதார்த்தத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல இதிலும் அரசியல் இருக்கிறது மிகைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, இது யதார்த்தத்தின் வெளிப்பாடு. ஒருவேளை அரசியலுக்காக மிகைப்படுத்தலாம், ஆனால் அடிப்படையில் இந்த சங்கடங்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். இதை நீங்கள் மைய அரசுடைய நடவடிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதில் 2 மைய அரசும் சரி மாநில அரசும் சரி விளைவுகள் என்னங்கிறத பார்த்து உடனடியாக அந்த விளைவுகளுக்கான தீர்வுகளை கொடுப்பதில் முனைந்திருக்க வேண்டும். அதில் 2 அரசுகளுமே சரியாக பணியாற்றவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உதாரணமாக, ஒவ்வொரு இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இது கருப்பு பணத்தை ஒழிக்கிறது ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பெரும்பான்மையான கருத்துக்களோடு நான் உடன்படுகிறேன். இந்த ஒரு நடவடிக்கையால மட்டும் கருப்பு பணம் ஒழியாது. தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு. அது அத்தனை எடுக்கணும். அதை எடுத்தால்தான் மைய அரசு உண்மையிலேயே கருப்பு பணத்தை ஒழிக்க முனைந்திருக்கிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு வரும். அதில் சந்தேகமே இல்லை. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனால் மத்திய அரசு சொல்வது ஏற்கனவே எடுத்த பல நடவடிக்கைகளுடைய நீட்சி இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை நீட்சின்னு பாக்குறீங்களா இல்ல இதுதான் தொடக்கம் பாக்குறீங்களா? இல்லை, இது மிடில் ஸ்டெப்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே கிராமத்தில் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணாங்க, இது மாதிரிலாம் ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அரசு எந்திரம் எந்த அளவுக்கு விரைந்து செயல்படுதோ அந்த அளவுக்கு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இதில் பார்க்கும் பொழுது புதுசாக பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லி எல்லாருக்கும் நிச்சயமா தெரிய முடியாது இவ்வளவு பெரிய நாட்டில். ஆனா அரசு ஆயத்தமா இருக்கணும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அரசு எந்திரம் விரைவாக செயல்பட வேண்டும். அது மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலையுமே கொஞ்சம் நமக்கு டெஃபிஷியன்சி. திரு ஜி. ராமகிருஷ்ணன், மாநில அரசு வலியுறுத்த வேண்டும், இது இந்த 8 நாட்கள் எந்த விதமான பிரதிபலிப்புகளும் இல்லை எதிர்வினைகளும் வரவில்லை அப்படின்னு சொல்ற கருத்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மாநில அரசு கையில் என்ன இருக்கிறது? வலியுறுத்துவது அல்லது போராட்டம் நடத்துவது அல்லது பிரதமரை சந்திப்பதை தாண்டி மாநில அரசு முன் இந்த பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் தீர்ப்பதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க? மாநில அரசு முதல்ல அந்த 8ஆம் தேதி பிரதமர் அறிவிப்பு வந்த பிறகு இந்த மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு அமைச்சரவை எந்தெந்த துறையில் எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கணும். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு ஒவ்வொன்றுக்கும் மாற்று அவங்க ஆலோசனை சொல்லணும். இப்படி 4 முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியது போல மாநில அரசாங்கம் எந்தெந்த துறைகள் பாதிப்பு ஏற்படும் என்ன செய்யணும் என்பது சம்பந்தமாக யோசிச்சு அவங்க மத்திய அரசாங்கத்தை அணுகுவது. நாடாளுமன்றத்தில் கூட இன்னைக்கு பேசுகிற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இந்த வேளாண் கூட்டுறவு 6000 ரூபாய் கடன் வழங்கவில்லை என்றால் தமிழகத்தினுடைய விவசாயம் பாதிக்கும், விவசாய எதிர்காலம் பாதிக்கும் என்று அழுத்தமா சொல்லல. ஆகவே மாநில அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. 4 மாநில அரசு எழுதியிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு வலியுறுத்துறாங்க, வேறு மாநில அரசு கேட்கிறாங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துகிற போது அவங்க யோசிக்க வைக்கலாம், மாற்ற சிந்திக்க வைக்கலாம். அந்த அடிப்படை மாநில அரசு தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு நரேந்திரன், எதிர்க்கட்சிகள் மிகைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு மின்ட் பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தான் மிக காட்டமாக இந்த விஷயத்தை குறித்து, அதாவது இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களினுடைய நிலை மோசமாக இருக்கிறது, இவர்களுக்கு கண்டிப்பாக விதிவிலக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கிறாரு. இந்த கோரிக்கையிலும் அரசியல் இருக்கா? இந்த கோரிக்கையின் பின்பு நியாயம் கிடையாதா? இதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலே இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாகத்தான் இது இருந்தது. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுல மகாராஷ்டிராவில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிற இடத்துல ஊழலுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே அங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுமதி வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு அல்லது வேறு கட்சிகள் ஆளுகின்ற ஒரு மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு என்று நம்மால் மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய முடியாது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலே முறைகேடுகள் இருந்து கொண்டிருக்கிறது, இருந்தது. அதை சரிப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக இந்த கள்ளப்பணத்தை உடனடியாக ஒரு வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு நிறைய பேர் முயற்சி நடக்கின்ற தகவல் மத்திய அரசாங்கத்துக்கு சென்ற காரணத்தினால்தான் இதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் ஓரிரு நாட்களிலே இதற்கும் ஒரு வழி கிடைக்கும். விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு பயிர் செய்வதற்கு, பயிர்க்கடன் பெறுவதற்கு, உரம் வாங்குவதற்கு, இதற்கெல்லாம் வேற வழியில எப்படி நாம் கொடுக்க முடியுமோ அந்த விஷயம் ஓரிரு நாட்களில் வரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. திரு நரேந்திரன், இது போன்ற காலகட்டங்களில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி ஊழல் செய்தவர்கள் எல்லாம் 4000 ரூபாய்க்காக வரிசையில் நிற்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வரி எவ்வளவு பெரிய தாக்கத்தை அடுத்த கட்டத்தில் ஏற்படுத்துச்சுன்னு எல்லாருமே பார்த்திருந்தோம். அப்படி ஒரு வாக்கியமாக உங்களுடைய வாக்கியத்தை பார்ப்பதா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு கடன் சங்கங்களும் ஊழலில் திளைக்கிறது அப்படின்னா அதற்கான நடவடிக்கை மத்திய அரசு இதுவரை என்ன எடுத்திருக்கிறது? இத்தனை ஊழல் இருக்குன்னு மாநில அரசிடம் ஏதேனும் அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறீர்களா? என்ன மாதிரி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது? இன்றைக்கு தன் பயிரை விதைப்பதற்கு விவசாயி கோரிக்கை வைக்கும் போது அது ஊழல் சங்கம், அதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? தொடக்க வேளாண்மை இந்த கூட்டுறவு வங்கியில் மாநில அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் வருகிறதோட மத்திய அரசாங்கம் நேரடியாக இதை கட்டுப்படுத்த முடியாது. நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல 4000 ரூபாய்க்காக நிற்க வைத்தேன் என்று சொன்னது ராகுல் காந்தி செய்த இந்த ஒரு கேவலமான ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு அரசியல் சீப் பாலிடிக்ஸ். திரு நரேந்திரன், கட்டுப்பாடு இல்லை நீங்க சொல்ல முடியாது. இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் 500,000 பயன்படுத்த முடியாதுன்னு உத்தரவு போடுறது அதே மத்திய அரசு தானே? ஆமாங்க, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அதுக்கு சரியான முறையான கணக்கீடு எடுக்கின்ற முறை கிடையாது. அதற்கு ஒரு ஆடிட்டிங் முறையான சரியான முறையில் கிடையாது. அதன் மூலமாக கருப்பு பணம் அங்கே சென்று விடக்கூடாது, கள்ளப்பணம் சென்று விடக்கூடாது ஆதங்கத்திலே தான் மத்திய அரசாங்கம் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கின்றோம். அங்கே மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது, உங்களுக்கு செக்கிங் சிஸ்டம் கிடையாது. மாநில அரசாங்கத்துக்கு பின்னாடி அத்தனை கள்ளப்பணத்தை கொண்டு வந்து கட்டினா நீங்க பேக் இதெல்லாம் பார்க்கணும், இல்லை புக் என்ட்ரி பார்க்கணும். அதன் மூலமாக நாளைக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. அது ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்த கூட்டுறவுத்துறையை பாதிக்கக்கூடிய நடவடிக்கையாக அமைந்துவிடும். அது வரக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாகவே அது தடுக்க வேலை செய்ய இல்ல. பொதுத்துறை வங்கிகள் என்ன மாதிரி லெஜர் சிஸ்டம், என்ட்ரி சிஸ்டம், ஆடிட், அக்கவுண்ட்ஸ், இன்டர்னல் ஆடிட்னு என்னென்னலாம் இருக்குதோ அதை அத்தனைக்கும் ஒரு துளியும் சளைக்காமல் அனைத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. இதற்கு முன்பு நடந்த ஆடிட்டுகள், நடந்த முறைகேடுகள் தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. இது எல்லாமே இருக்கும்போது இதெல்லாம் அரசுக்கு முன்பே தெரியாதா? இந்த நெருக்கடி வரும்போது மட்டும் அந்த சங்கங்களை ஊழல் சங்கங்கள் சொல்வது எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஏங்க, நானும் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்துக்கு வந்தவன், எனக்கு தெரியுங்க. கடனே வாங்காத எங்க பேருக்கு நோட்டீஸ் கூட்டுறவு வங்கியிலிருந்து வந்திருக்கு. அதுக்கு போய் நாங்கள் சண்டை போட்டு, அதுக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சண்டை போட்டு வாங்காத கடனுக்கு நாங்கள் ஏன் செலுத்துன்னு சொல்லி நாங்கள் சண்டை போட்ட காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் ஏடிஎம் அரசாங்கம் நடந்திருக்கு. என்னால சொல்ல முடியும், நேரடியாக சொல்றேன், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் என் தந்தையின் பெயர்ல கூட்டுறவு கடன் சங்கங்கள கடன்கள் இருக்கு. நான் கூட்டுறவு கடன் சங்கங்கள குளறுபடிகள் இல்லைன்னு சொல்ல வரல. எங்கெங்கெல்லாம் குளறுபடி இருக்குதோ அது போன்று அங்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு சில குளறுபடிகளை காரணம் காட்டி ஒட்டுமொத்த சிஸ்டத்தை எப்படி முடக்குறீங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நரேந்திரனுடைய விஷயங்களுக்கு உங்களுடைய பதிலுங்க. அதாவது நரேந்திர விவசாய குடும்பம்னு சொன்னாரு, அது வேணா பரவாயில்ல. ஆனால் அவர் குறிக்கிறார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க நரேந்திரன். அதாவது ஒரு சில குற்றங்களில் ஒட்டுமொத்தமாக அது புறையோடி போயிருக்கிற காரணத்தில் நிர்வாக சீர்படுத்த வேண்டும். அதை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் உடனே சீர்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு, பயன்படுத்திக் கொண்டு முறைப்படுத்த வேண்டும். எந்த வங்கியிலும் ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்த நகைகள் காணாமல் போகவில்லை. எந்த வகையிலும் பொய்யான கணக்குகள் துவங்கப்பட்டு கடன்கள் கொடுக்கப்பட்டு அது திருப்பி வாங்குவதற்காக விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை. யார் கடன் வாங்கியிருக்க அவர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்டது. இந்த ஒற்றை நடவடிக்கையால் நாடு முழுவதும் இருக்கிற ஊழலும் கருப்பு பணமும் ஒளிஞ்சிருன்றாங்க. அதனுடைய பகுதி தான் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கான விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு நரேந்திரன். அதாவது இந்த கூட்டுறவு சங்கங்கள் பற்றிய ஒரு புரிதல், அவர் ஒருவேளை தனிப்பட்ட விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் பிஜேபின்ற பேசுறதுனால அவருக்கு கூட்டுறவு சங்கங்களோ அதனுடைய நோக்கங்களோ அதனுடைய அமைப்பு முறைகளோ
எதுவுமே தெரியாமே பேசிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கங்களை கட்டுப்படுத்த கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் அதுக்காக அதிகமா தெரியும். நிறைய தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய தெரியும், மக்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாத நினைச்சிட்டீங்களா? நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. நீங்க எப்படி சொல்லுங்க? இந்த கலாச்சாரத்தை நீங்க வேற யார்ட்ட வச்சீங்க? நீங்க பேசும்போது குறுக்க பேசாதீங்க. சரி சரி. பேசும்போது நீங்க உங்களை பத்தி பேசினா குறுக்க பேசுற கலாச்சாரத்தை எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. இந்த விதத்துல பேசாதீங்க. இல்ல எல்லாருக்கும் நேரத்தை நான் தர்றேன், அவர் முடிச்சிட்டு தெரியுமா தெரியாத உங்களுக்கு தெரியுமா? சங்கத்தை வந்து விவசாய சங்கங்கள் கடன் கொடுக்கறாங்களா கடன் கொடுக்கலையா, நகைக்கெல்லாம் கொடுக்கறாங்களா தெரியல அப்படின்னாரு. அதனாலதான் நான் அதை வச்சு சொல்றேன். நான் அதே போல இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு என்று கண்காணிப்பு கூட்டுறவு சங்கங்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னா, மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமலே இவர்கள் வந்து கள்ள பணத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிக்கும் சொல்றாங்க. அதுல நாங்கள் மாறுபட்ட கருத்து நாங்கள் தெரிவித்து சொல்றோம். கள்ள பணத்தை கருப்பு பணத்தை ஒழிப்பதிலே அரசுக்கு நாங்கள் நிச்சயம் துணை நிற்கிறோம். ஆனால் எந்த முறையில் சாதாரண மக்களை தோழர் ராமேஸ்வரன் அவர்கள் சொன்னது போல சாதாரண மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இந்த தினம் தளபதி அவர்கள் அறிக்கையின்படி 3.28 பேர் அமைப்பு சார் தொழிலாளர்கள் என்றால் அதுல கிராமப்புறத்தில் மட்டும் 1,89,00,000 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த கிராம வங்கிகளை நம்பி தான் இருக்கிறாங்க. அங்க தேசியமயப்பட்ட வங்கி எல்லாம் கிடையாது. அவங்க சொன்னாங்க தேசியமயப்பட்ட போனா உடனே கடன் கொடுக்கறாங்கன்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. பயிர் கடன், நகை கடன், பால் சொசைட்டி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முடங்கி போய் கிடக்கிறது. எங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் இந்த மாநில அரசு இது சம்பந்தமாக ஒரு வேண்டுகோள் கூட வைக்கல. ஆனால் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தளபதி அவர்கள் இந்த மாநில அரசு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. நீங்க ரிசர்வ் வங்கியை வந்து மத்திய அரசு மூலம் அணுகி இந்த கிராமப்புற வங்கிகளும் இந்த பண பரிமாற்றத்தை 500 ரூபாய் 1000 நோட்டுகளை வாங்கி செயல்படுத்தணும். இப்படி ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை வைக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க, எதையும் புரிஞ்சுக்காம சத்தம் போடுறதுல தெளிவா இருக்காங்க. நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். திரு ஷேக் தாவூத், இன்னைக்கு ஹிந்துல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ரிப்போர்ட் ஆயிருக்கு. சுந்தர்பன்ஸ் மேற்கு வங்க மாநிலத்தில் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் அளவுக்கு கிராமங்களில் பேங்க் ஒரு வங்கி கூட கிடையாது, ஒரு ஏடிஎம் கூட கிடையாதுன்னு. இப்படி உதாரணங்களை தமிழகத்தினுடைய மலைப்பகுதி கிராமங்களிலும் பல இடங்களிலும் எடுத்தா நிறைய உதாரணங்கள் எடுக்க முடியும். நிறைய செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம், நாங்களும் தொடர்ச்சியாக ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறோம். இப்படி ஒரு அசாதாரண சூழல் வந்த பிறகும் ஒரு அசாதாரணமான இல்லை, ஒரு சாதாரணமான எதிர்வினையை கூட தமிழக அரசிடமிருந்து பெற முடியவில்லையே, எப்போது பெற முடியும்? உங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய இன்ஃபரன்ஸ்ல என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கு? அதாவது நீங்க கேட்கறதுல வந்து நியாயம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்று. இன்னொன்று, இந்த செயல்பாடு மத்திய அரசுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும், பேசுற எல்லாருக்குமே தெரியும். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லும் போது கூட மற்ற 3 மாநிலத்தில் இருக்கவங்க கோரிக்கை வச்சாங்க, இவங்க கோரிக்கை, அதாவது இந்த கோரிக்கைகள் இந்த செயல்பாடுகள்லாம் உடனே அவங்க கேட்டதுனால செயல்பாட்டுக்கு வந்துருச்சா, நடந்துகிட்டு இருக்கா ஏன்னு கேட்டா நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப அரசு எந்திரங்கள், அரசு தலைமைச் செயலாளர்கள், இது சம்பந்தப்பட்டவங்க யாருமே இதை பார்க்கறது இல்லையா, செயல்படுத்துறது இல்லையா? அப்ப யாருக்குமே வந்து எந்த வேலையும் இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. எல்லாரும் சொல்லிருந்தா தானே தெரியும். இல்ல, அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த வார்த்தையில தெளிவா சொன்னேன், சாதாரண நாட்களில் சாதாரணமா நடக்கக்கூடிய ஆய்வு கூட்டம் என்பது வேறு. ஒரு அசாதாரண சூழல்ல எனக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டிய எனது அரசு எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருக்கும் போது எனக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படுவது இயல்பு தானே. இல்ல, நீங்க அவர் தான் மோடி கோவாவில இருந்து அழுகிறாருங்க. பிரதமர் நம்ம நாட்டுக்கு பிரதமர் அவரை ஏத்துக்கலையா? அவரை நீங்க பிரதமரா ஏத்துக்கலையா? அவர் தானே இதை போட்டிருக்காரு. பேசுறது விமர்சனம் ஆதரவு அவர் தானே எல்லாரும் என்ன சொல்லிருக்காரு, கையெடுத்து கும்பிட்டாரு, 50 நாள் நீங்க பொறுத்துக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல. சாமானியன் 2 அரசு தேர்ந்தெடுக்கிறான், ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அந்த நடவடிக்கையால பாதிப்பு ஆதரவுன்றது வேற. இன்னொரு அரசு இருக்கும்போது அந்த அரசு அதுல நீங்க தெளிவா இருங்க. ரூபாயை கட்டுப்படுத்துறது, நிதியை கட்டுப்படுத்துறது மத்திய அரசு கையில, நம்ம கையில இல்ல. நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும், ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி என்ன கோரிக்கை வைத்தாலும் நீங்க என்ன எழுதுனா, அவர் சொல்றது கரெக்ட், தப்பே இல்ல. என்ன கோரிக்கை எழுதினாலும் என்ன வச்சாலும் உடனே கூப்பிட்டு அவங்க கொடுக்க போறது இல்ல. இந்த பிரச்சனை இருக்குங்கிறத மாநில அரசுடைய அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. நவநீத கிருஷ்ணன் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமான தனது கருத்தை பதிவு செய்ய முடியும். நம்ம அவங்கள்ட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவருக்கு தெரியாதா? அவர் நிப்பாட்டி இருக்காரு, அவருக்கு தெரியாதா? நான் இறுதி கருத்தில் கேட்க நேரத்தில் இருக்கேன். திரு ஜி. ராமகிருஷ்ணன், சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து இந்த விவகாரத்தில், குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் சிக்கலில் இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை என்ன செய்யப்பட வேண்டும்? ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய இறுதி கருத்து.
அதாவது சாதாரண காலத்தில் பேங்க் டிரான்சாக்ஷனில் என் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போடலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் நான் பணம் போடலாம், உங்களுக்கு நான் செக் கொடுத்து என் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் எடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ஒரு கஸ்டமர் இருக்காருன்னா அவர் அக்கௌண்ட்டில் தான் அவர் பணம் போடலாம், அவர் அக்கௌண்ட்டில் தான் பணம் எடுக்கலாம் என்று ரெஸ்ட்ரிக்ஷன் நிபந்தனைகள் இருப்பது போல தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் எந்த தவறுகளும் ஏற்படாமல் தடுத்து அந்த விவசாயத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்க முடியும். அப்படி நடவடிக்கை எடுக்க தவறிய போது, எடுக்க மறுக்கிற போது அது ஏதோ ஒட்டுமொத்தமாக வேளாண் கூட்டுறவு முழுவதுமே ஊழலில் மூழ்கி இருக்கிறது. ஆகவே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக எடுத்த நடவடிக்கை என்பது வேளாண் கூட்டுறவு கடன் வழங்க அதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சா இங்கே கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாதுன்னு கருப்பு பணத்தையும் ஒழிக்க போறதில்லை. இன்னொரு புறத்தில் வேளாணையும் உங்களுக்கு விவசாயத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை உருவாகி வருகிறது. ஆகவே இரண்டு அரசுகளுக்கும், மாநில அரசுக்கும் தமிழகத்து மக்களை விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தை பொறுத்து, மத்திய அரசாங்கம் என்பது மாநிலங்களை தவிர்த்து விட்டு ஆகாயத்தில் இல்லை, பல மாநிலங்களை கொண்டதுதான் மத்திய அரசு வருகிற போது மத்திய அரசும் 45 நாட்களுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவுகள் செயல்படவில்லை என்றால் இந்த ஒரு போகம் விவசாயம் பாதிச்சு கிராமப்புறம் கடுமையான பாதிப்பை உருவாக்கக்கூடிய இந்தியாவினுடைய கிராமப்புற பொருளாதாரத்துடைய முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை, இந்த நடைமுறையை மத்திய அரசாங்கம் கைவிடணும், மாநில அரசாங்கம் வலியுறுத்தணும். நான் துவக்கத்தில் சொன்னது போல அடுத்த வரைக்கும் டிசம்பர் 30ஆம் தேதி வரையில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை அது மக்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்தால் எல்லா பிரச்சனையும் தீர்வு காண முடியும். அதுதான் நீ இருக்கக்கூடிய 45 நாட்களுக்கு மக்களுக்கு தீர்வு என்பது இந்த பிரச்சனைகள். அதுதான் குறைவாக விவாதத்தை நான் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு